எக்ஸாம் சென்டருக்கு மெயில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வழியா இன்னைக்கு தான் ரெக்கவரி எக்ஸாமுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. நானும் இன்னைக்கு காலைல சீக்கிரமா இருந்துச்சு, பிரஷ் பண்ணிட்டு ஒரு காஃபியை போட்டு படிக்க உட்காந்துட்டேன். ஆல்ரெடி படிச்சதுதான், பட் 1 வீக் ஆயிடுச்சு. சரி லாங் கேப்னால கொஞ்ச நேரம் ரிவைஸ் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா 3 டாக்ஸ் வந்து பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு. யாரை பார்த்து இந்த 3 பேர் ஓடுறான்னு தெரியல. இப்போ நம்ம வெளியே போனா டேஞ்சர், அந்த 3 டாக்ஸும் நம்ம அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையா தெர்மல்ஸ் எல்லாம் மாட்டிட்டு கிளம்பிட்டேன். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிடல. சரி பனானா வாங்கிட்டு எக்ஸாமுக்கு கிளம்பியாச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிசோட் 49. கைஸ், இந்த vlog வந்து டிசம்பர் 20 எடுத்தது. ஒரு 10 டேஸாவே எடிட் பண்ணாம வச்சிருந்தேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் வந்தது. அதில் டீம்ஸ் எல்லாமே சேர்ந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 1 வீக்கா டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்றதுக்கே டைம் கரெக்டா இருந்துச்சு. நானும் எந்த vlog எடுக்காம மென்டலி கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டேன். எக்ஸாம் நல்லபடியா முடிச்சாச்சு. காலையில எதுவுமே சாப்பிடல. லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் கச்சா பூரி கேஷுவலா நாக் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம குக்கிங்ஸ்ல இறங்கியாச்சு. நம்ம இந்தியா போறது வரை லேட்டா போஸ்ட்போன் ஆயிடுச்சு. சரி இந்தியா போயிருந்தா என்ன பண்ணிருப்போமோ அதை இங்க வந்து பண்ண போறோம் கைஸ். வேற ஒன்றும் கிடையாது, தோசை ஊத்தி சாப்பிட போறோம். இந்தியா போயிருந்தா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அனைத்துக்கும் தோசை தான். ஏன்னா தோசைனா ரொம்ப பிடிக்கும். தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு ப்ரோட்டீன் எடுத்துட்டு நேரா ஜிம் கிளம்பியாச்சு. இன்னைக்கு நமக்கு புஷ் ஒர்க் அவுட். ஜாலியா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நம்ம வரும்போது 2 ப்ரோட்டீன் பார் கொண்டு வந்தோம். ஒன்னு வரும்போதே காலி பண்ணிட்டேன், இன்னொன்னு போகும்போது சாப்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தா பரத் வந்து கிரிக்கெட் பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தான். நாங்களும் கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்றது கிளம்பிட்டோம். கிரிக்கெட் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு பீஸா ஆர்டர் பண்ணியாச்சு. நீ என்னடா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துட்டு பீஸா சாப்பிட்டுருக்கன்னு சொல்லி யாரும் சந்தேகப்பட வேணாம் கைஸ். நம்ம எக்ஸாம் எழுதாத அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எக்ஸாமும் எழுதி பாஸ் பண்ணியாச்சு. பீஸா சாப்பிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சாச்சு கைஸ். நாளைக்கு பார்ப்போம் கைஸ். பாய்.